இன்றைய முக்கிய செய்திகள். உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியை குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக நிறுத்தியது இந்தியா கூட்டணி. ஏழைகளுக்கு நீதி கிடைக்க பாடுபட்டவர் என மல்லிகார்ஜுன கார்கே பாராட்டு. மசோதாக்கள் மீது முடிவெடுக்க காலக்கெடு நிர்ணயித்த தீர்ப்பை மாற்ற முடியாது. குடியரசுத் தலைவர் கேள்விகள் தொடர்பான வழக்கில் அரசியல் சாசன அமர்வு கருத்து. பருத்தி மீதான 11% இறக்குமதி வரியை தற்காலிகமாக ரத்து செய்தது மத்திய அரசு. அமெரிக்க வரியால் ஏற்பட்ட பாதிப்பு குறையும் என ஜவுளி ஏற்றுமதியாளர்கள் வரவேற்பு. 100 ஆண்டுகளில் கண்டிராத மழையால் தத்தளிக்கிறது மும்பை. மகாராஷ்டிராவில் பல மாவட்டங்களுக்கு 2 நாட்கள் சிவப்பு எச்சரிக்கை. வணக்கம். இந்தியா கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி திரு சுதர்ஷன் ரெட்டி அறிவிக்கப்பட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவராக பதவி வகித்த திரு ஜெகதீப் தங்கர் கடந்த மாதம் 21ஆம் தேதி திடீரென ராஜினாமா செய்தார். உடல்நிலையை காரணமாக அவர் கூறிய போதும் உயர்நீதிமன்ற நீதிபதி திரு யஷ்வந்த் வர்மா பதவி நீக்க தீர்மான விவகாரத்தில் மத்திய அரசுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடே அவரது பதவி விலகலுக்கு காரணம் என தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மகாராஷ்டிரா ஆளுநர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். அவருக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்துவது குறித்து இந்தியா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் டெல்லியில் நேற்று ஆலோசனை நடத்தினர். இந்த கூட்டத்தில் வேட்பாளரை தேர்வு செய்யும் அதிகாரம் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 2வது நாளாக இந்தியா கூட்டணி தலைவர்கள் இன்றும் ஆலோசனை நடத்தினர். அதன் முடிவில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு சுதர்ஷன் ரெட்டியை குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வேட்பாளராக நிறுத்த ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டது. இதனை பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்த திரு கார்கே, சமூக, பொருளாதார, அரசியல் ரீதியான நீதியையும் உரிமையையும் நிலைநாட்ட பாடுபட்டவர் திரு சுதர்ஷன் என்று தெரிவித்தார். ஏழைகளுக்கு நீதி கிடைக்க பாடுபட்டவர் என்பதால் சித்தாந்த ரீதியிலான இந்த தேர்தலில் எதிர்க்கட்சிகள் சார்பில் வேட்பாளராக திரு சுதர்ஷனை அறிவித்துள்ளதாக அவர் கூறினார். The opposition parties have nominated Sri B. Sudarshan Reddy Garu as their joint candidate since he reflects fully and values that saved our country's freedom movement so profoundly and the values on which our country's constitution and democracy. 79 வயதான திரு சுதர்ஷன் ரெட்டி 1946ஆம் ஆண்டு ஆந்திராவில் பிறந்தார். உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்ற அவர் 1971ஆம் ஆண்டு வழக்கறிஞராக பதிவு செய்தார். ஆந்திர மாநில அரசு வழக்கறிஞராக பணியாற்றிய திரு சுதர்ஷன் ரெட்டி 1995ஆம் ஆண்டு அம்மாநில உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். 2005ஆம் ஆண்டு கவுஹாட்டி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி உயர்வு பெற்றவர் 2007 முதல் 2011ஆம் ஆண்டு வரை உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவி வகித்து ஓய்வு பெற்றார். நாளை மறுநாள் திரு சுதர்ஷன் ரெட்டி வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். மசோதாக்கள் மீது முடிவெடுக்க உச்சநீதிமன்றம் காலக்கெடு நிர்ணயித்த தீர்ப்பு குறித்து குடியரசுத் தலைவர் எழுப்பிய கேள்விகள் மீது கருத்துதான் கூற முடியுமே தவிர தீர்ப்பை மாற்ற முடியாது என உச்சநீதிமன்ற 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் திரு RN ரவி ஒப்புதல் அளிக்காமல் காலம் தாழ்த்தியதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு பர்திவாலா, திரு மகாதேவன் ஆகியோர் மசோதாக்களை நிறைவேற்ற ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு 3 மாதங்கள் காலக்கெடுவை நிர்ணயித்து கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்கினர். மாநில உரிமைகளை நிலைநாட்டும் தீர்ப்பு என்றும் ஆளுநர்களுக்கு கடிவாளம் போடும் தீர்ப்பு என்றும் நாடு முழுவதும் இத்தீர்ப்பு பெரும் வரவேற்பை பெற்றது. இது தொடர்பாக 14 கேள்விகளை கொண்ட ஒரு விளக்க குறிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அனுப்பியிருந்தார். இந்த மனு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு கவாய், நீதிபதிகள் திரு சூரியகாந்த், திரு விக்ரம்நாத், திரு நரசிம்மா, திரு அதுல் சந்துர்கர் ஆகிய 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது குடியரசுத் தலைவரின் விளக்க குறிப்பு விசாரணைக்கு ஏற்றதா என முதலில் முடிவு செய்ய வேண்டும் என தமிழ்நாடு மற்றும் கேரளா தரப்பு வழக்கறிஞர்கள் வலியுறுத்தினர். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரின் கேள்விகள் குறித்து விசாரிப்பதில் என்ன தவறு உள்ளது என கேள்வி எழுப்பினார்.
அதற்கு பதிலளித்த கேரள தரப்பு வழக்கறிஞர் திரு கே வேணுகோபால், சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் ஆளுநர்கள் ஒப்புதல் அளிக்க வேண்டுமென அரசியல் சாசன சட்டப்பிரிவு 200 தெரிவிக்கப்பட்டிருப்பதை எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் உள்ள ஆளுநர்கள் தவறாக பயன்படுத்தியதாக கூறினார். அதனால்தான் தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் மசோதாக்களுக்கு ஆளுநர்கள் ஒப்புதல் வழங்க காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டதாகவும் அந்த வழக்கு விசாரணையிலேயே குடியரசுத் தலைவர் மனுவில் எழுப்பப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பின்னர் வாதிட்ட தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர் திரு அபிஷேக் சிங்வி 2 நீதிபதிகள் தீர்ப்பை எதிர்த்து மறுபரிசீலனை மனுவோ அல்லது சீராய்வு மனுவோ மத்திய அரசு தாக்கல் செய்யாததால் தமிழ்நாடு அரசின் வழக்கில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை மாற்ற முடியாது என்று திட்டவட்டமாக கூறினார். இது ஆலோசனை வழங்கும் அமர்வுதான் என்றும் அதனால் தீர்ப்பை மாற்ற முடியாது என்றும் திரு சிங்வி சுட்டிக்காட்டினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி திரு சூரியகாந்த், குடியரசுத் தலைவர் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்துதான் இப்போது முடிவு செய்வோம் என்றும் தமிழ்நாடு அரசின் வழக்கில் ஆளுநர்களுக்கு கெடு விதித்து வழங்கப்பட்ட தீர்ப்பை எந்த வகையிலும் இது பாதிக்காது என்றும் கூறினார். இதே கருத்தை நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு நரசிம்மா ஆகியோர் தெரிவித்தனர். ஆனால் தீர்ப்பை மாற்ற இந்த அமர்வுக்கு அதிகாரம் உள்ளதாக சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா கூறினார். அதற்கு பதிலளித்த தலைமை நீதிபதி திரு கவாய், சட்டத்தின் அடிப்படையில் தங்கள் கருத்தை கூறலாமே தவிர தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பை இந்த அமர்வால் மாற்ற முடியாது என்று தெரிவித்தார். வழக்கு விசாரணை நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பருத்தி மீதான 11% இறக்குமதி வரியை மத்திய அரசு தற்காலிகமாக அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரை ரத்து செய்துள்ளது. இந்திய பொருட்கள் மீதான இறக்குமதி வரியை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 25%இலிருந்து 50%ஆக உயர்த்தியுள்ளார். ரஷ்யாவிடம் பெட்ரோலிய எண்ணெய் கொள்முதலுக்கு அபராதமாக விதிக்கப்பட்ட கூடுதல் 25% வரி விதிப்பு வரும் 27ஆம் தேதி அமலுக்கு வருகிறது. இரு நாடுகளுக்கிடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தையின் 6ஆம் கட்டம் வரும் 25 முதல் 29ஆம் தேதி வரை டெல்லியில் நடைபெறுவதாக இருந்த நிலையில் அதற்கான அமெரிக்க குழுவின் வருகை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பால் ஏற்றுமதிக்கு அந்நாட்டை அதிகமாக சார்ந்துள்ள தமிழ்நாட்டுக்கு இந்தியாவின் மற்ற மாநிலங்களை விட அதிக தாக்கம் ஏற்படும் என்று பிரதமர் திரு மோடிக்கு அனுப்பிய கடிதத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருந்தார். 75 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு அளித்து வரும் தமிழ்நாட்டு ஜவுளித்துறையில் அமெரிக்க வரியால் 30 லட்சம் பேர் வேலை இழப்பார்கள் என்றும் அவர் கவலை தெரிவித்திருந்தார். அனைத்து வகை பருத்தி இறக்குமதிக்கும் வரி விலக்கு அளிக்க துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் திரு ஸ்டாலின் வலியுறுத்தியிருந்தார். இந்திய ஜவுளி கூட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளும் வரி விலக்கு தொடர்பாக கோரிக்கை விடுத்திருந்தன. இந்நிலையில் பருத்திக்கான இறக்குமதி வரியை இன்று முதல் அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரை ரத்து செய்வதாக மத்திய நிதி அமைச்சகம் அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. இது வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகளுடனான தொழில் போட்டியை சமாளிக்க உதவியாக இருக்கும் என்று ஜவுளி தொழில் துறையினர் மகிழ்ச்சி தெரிவித்தனர். கிலோவிற்கு 10 ரூபாய் நூல் விலை குறைந்தால் எங்களுக்கு ஆடை ஏற்றுமதிக்கு பங்களாதேஷ், வியட்நாம் போன்ற நாடுகளிடையே போட்டித்தன்மையை அதிகரிக்க செய்யும். இதனால் போட்டி நாடுகளிடையே நாங்கள் விலை குறைத்து அதிகமான ஆர்டர்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. செப்டம்பருக்கு பிறகும் வரி விலக்கை நீட்டிக்க வேண்டும் என்றும் ஜவுளி ஏற்றுமதியாளர்கள் கேட்டுக்கொண்டனர். பிரேசில் நாட்டில் தற்போது பருத்தி அறுவடை தொடங்கியுள்ள நிலையில் போட்டியாளரான வங்கதேசத்தின் ஆலைகள் 356 கிலோ பருத்தியை 50,000 ரூபாய்க்கு இறக்குமதி செய்கின்றன. இந்திய நிறுவனங்கள் 57,000 ரூபாய்க்கு இறக்குமதி செய்து வந்த நிலையில் இந்த வரி விலக்கு ஜவுளித்துறையினருக்கு ஆறுதல் தருவதாக அமைந்துள்ளது. மகாராஷ்டிராவில் 4வது நாளாக அதிகனமழை நீடிக்கும் நிலையில் மும்பை மாநகரமே வெள்ளக்காடாக மாறியுள்ளது. அம்மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக தென்மேற்கு பருவமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இதனால் மும்பை, தானே, ராய்காட் உள்ளிட்ட மாவட்டங்கள் தண்ணீரில் தத்தளித்து வருகின்றன. கடந்த 24 மணி நேரத்தில் மும்பையில் 30 சென்டிமீட்டர் மழை கொட்டியதால் திரும்பும் திசையெல்லாம் தண்ணீராக காட்சியளிக்கிறது. மும்பையின் குர்லா, சியோன், தாதர், பரோல், நவி மும்பை ஆகிய பகுதிகள் கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. முக்கிய சாலைகளில் இடுப்பளவுக்கு தண்ணீர் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து முடங்கியுள்ளது. மும்பையில் சுரங்கப்பாதைகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. தண்டவாளங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் மும்பை, தானே இடையிலான ரயில் போக்குவரத்து முடங்கியுள்ளது. கனமழையால் விமான சேவையும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களிலிருந்து மும்பைக்கு இயக்கப்படும் 10 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தெற்கு மும்பையில் வீட்டு சுவர் இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்தார். வீடுகளின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த சொகுசு கார்கள் நீரில் மூழ்கின. அந்தேரி, கிங் சர்க்கிள், காந்தி மார்க்கெட் உள்ளிட்ட இடங்கள் குளம்போல் மாறியுள்ளதால் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதிகனமழை எச்சரிக்கை காரணமாக கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை விடப்பட்டது. தனியார் நிறுவன ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணிபுரிய அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் அவதிக்குள்ளாகியிருக்கும் இடங்களை துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே பார்வையிட்டார். ராய்கட் மாவட்டம் மிதேகார் கிராமத்தில் இன்று காலை நிலச்சரிவு ஏற்பட்டதில் 75 வயது மூதாட்டி உயிரிழந்தார். மழைக்கு இதுவரை 6 பேர் பலியானதாகவும் நூற்றுக்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டதாகவும் மாநில அரசு தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் 10 லட்சம் ஏக்கர் விளைநிலங்களும் மழைநீரில் மூழ்கியுள்ளன. இதனிடையே மும்பை, தானே, ராய்கட் ஆகிய மாவட்டங்களுக்கு அடுத்த 2 நாட்களுக்கு அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. கடந்த 100 ஆண்டுகளில் மும்பை நகரம் பார்த்திராத அளவில் மழை பொழிந்துள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதானி சிமெண்ட் நிறுவனத்திற்கு முழு மாவட்டத்தையும் தாரை வார்ப்பதா என அதிர்ச்சி தெரிவித்துள்ள கவுஹாத்தி உயர்நீதிமன்றம் நில ஒதுக்கீடு கொள்கை குறித்த ஆவணங்களை தாக்கல் செய்ய அசாம் மாநில அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. பாஜக ஆளும் அசாம் மாநிலத்தில் டிமோ ஹசோ மாவட்டத்தில் பழங்குடியின மக்கள் பெரும்பான்மையாக வசித்து வருகின்றனர். அதனால் அரசியல் சாசனம் 6வது அட்டவணையின்படி அங்கு NCHAC எனப்படும் நார்த் கச்சார் ஹில்ஸ் அட்டானமஸ் கவுன்சில் நிர்வாகம் செய்து வருகிறது. இந்த அமைப்பின் மூலம் அதானிக்கு சொந்தமான மகாபல் சிமெண்ட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு 3000 பிகாஸ் நிலம், அதாவது 8 கோடியே 10 லட்சம் சதுரடி நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனை எதிர்த்து பழங்குடியின மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆலை பணிகளை தடுப்பதாக அதானி நிறுவனம் சார்பிலும், குடியிருப்பு பகுதியில் இருந்து தங்களை வலுக்கட்டாயமாக அதானியின் சிமெண்ட் நிறுவனம் வெளியேற்றுவதாக பழங்குடியின மக்கள் சார்பிலும் கவுஹாத்தி நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. இந்த வழக்கு நீதிபதி திரு சஞ்சய் குமார் மேதி முன்பு விசாரணைக்கு வந்தபோது சிமெண்ட் ஆலைக்கு எவ்வளவு நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது என அவர் கேள்வி எழுப்பினார். அப்போது 3000 பிகாஸ் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக சிமெண்ட் ஆலை தரப்பு வழக்கறிஞர் திருமதி கோஸ்வாமி தெரிவித்தார். அசாதாரணமான அளவில் நிலம் ஒதுக்கப்பட்டிருப்பதை நம்ப மறுத்த நீதிபதி இது உண்மையா அல்லது நகைச்சுவையா என வினவினார். நிலத்தின் அளவு மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டதும் குறுக்கிட்ட நீதிபதி ஒரு சிமெண்ட் தொழிற்சாலை அமைக்க 3000 பிகாஸ் நிலத்தை தனியார் நிறுவனத்திற்கு அரசு ஒதுக்கியுள்ளதா, என்ன மாதிரியான முடிவு இது என வினவினார். நில ஒதுக்கீடு அசாதாரணமானது என்று கூறிய அவர் தனியார் நிறுவனத்திற்கு ஒரு மாவட்டத்தையே ஒதுக்குவீர்களா என்றும் கேள்வி எழுப்பினார். அப்போது குறுக்கிட்ட சிமெண்ட் நிறுவனம் தரப்பு வழக்கறிஞர் திருமதி கோஸ்வாமி அந்த நிலம் தரிசு நிலம் என்றும் தமது கட்சிக்காரருக்கு அது தேவைப்படுவதாகவும் கூறினார். உடனே குறுக்கிட்ட நீதிபதி அந்த நிலம் எப்படிப்பட்டது என தமக்கு தெரியும் என்றும் தனி நபரின் நலனை விட பொதுமக்களின் நலன்தான் முக்கியம் என்றும் கூறினார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி அந்த நில ஒதுக்கீடு கொள்கை குறித்த ஆவணங்களை தாக்கல் செய்ய அசாம் அரசுக்கு உத்தரவிட்டார். அரசியலமைப்பு சட்டம் 6வது அட்டவணையின்படி அங்கு வசிக்கும் பழங்குடியின மக்களின் உரிமைக்குத்தான் முன்னுரிமை அளிக்க முடியும் என்றவர் டிமாஹசோ மாவட்டத்திற்கு உட்பட்ட உம்ராங்சோ சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பகுதி என்றும் வலசை பறவைகள் வரும் பகுதி என்றும் சுட்டிக்காட்டினார். இந்த வழக்கு விசாரணையின் போது நீதிபதி கேட்ட கேள்விகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. இலங்கை சிறையில் உள்ள தமிழ்நாட்டு மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் ரயில் மறியலில் ஈடுபட்டனர். இலங்கை கடற்படையினரின் அத்துமீறலை கண்டித்து கடந்த 9 நாட்களாக ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தங்கச்சி மடத்தில் இன்று குடும்பத்தினருடன் பேரணியாக சென்ற மீனவர்கள் ரயில் மறியலில் ஈடுபட்டனர். தண்டவாளத்தில் அமர்ந்த அவர்கள் இலங்கை மற்றும் மத்திய அரசுகளை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். அப்போது அந்த வழியாக ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை சென்ற விரைவு ரயில் நடுவழியில் நிறுத்தப்பட்டது. தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதான தாக்குதலை மத்திய பாஜக அரசு வேடிக்கை பார்ப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதையடுத்து ரயில் மறியல் முடிவுக்கு வந்தது. இனி வருவது செய்தி துளிகள். கேரளாவில் உள்ளாட்சித்துறை செயல்படுத்திய டிஜிட்டல் கல்வி அறிவு திட்டம் 99.98% வெற்றி பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டிஜி கேரளா என்ற இத்திட்டத்தின் கீழ் கிராமப்புறங்களில் உள்ளவர்களுக்கு தன்னார்வலர்கள் மூலம் செல்போன் மற்றும் அதில் உள்ள செயலிகளை பயன்படுத்துவது, யூடியூப் பார்ப்பது, சமூக வலைதள கணக்கு தொடங்குவது, வீடியோ அழைப்பில் பேசுவது உள்ளிட்டவை கற்றுத்தரப்பட்டன. புள்ளம்பரா கிராமத்தில் 73 வயது சரசு, 103 வயது கருணாகரன், அவரது மகன் 74 வயது ராஜன் உள்ளிட்ட முதியோர் செல்போன் பயன்படுத்த கற்றுக்கொண்டுள்ளனர். 20 லட்சம் பேருக்கு டிஜிட்டல் கல்வி புகட்டும் திட்டம் முழு வெற்றி அடைந்தது குறித்து நாளை மறுதினம் கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளார். போக்சோ சட்டத்துக்கு பாலின வேறுபாடில்லை என்று கூறியுள்ள கர்நாடக உயர்நீதிமன்றம் இந்த சட்டத்தின் கீழ் பெண்கள் மீதும் குற்றம் சாட்டலாம் என்று தெரிவித்துள்ளது. 4 ஆண்டுகளுக்கு முன் 18 வயதுக்கு குறைவான மனநலம் குன்றிய சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பெண் மீதான வழக்கை ரத்து செய்ய முடியாது என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருக்குறள் மீது கொண்ட பற்றின் காரணமாக கரூர் வெங்கமேட்டில் உள்ள அடுமனை உரிமையாளர் மணி என்பவர்
6 அடி உயரம் 2.5 அடி அகலம் 60 கிலோ எடையில் திருவள்ளுவர் உருவத்தில் கேக் வடிவமைத்து வாடிக்கையாளர்களை கவர்ந்துள்ளார். 5 பேர் இணைந்து 20 நாட்களில் இந்த கேக்கை உருவாக்கியுள்ளனர். முதல் பிறந்தநாள் கொண்டாடும் குழந்தைகளுக்கு திருக்குறள் புத்தகம் வழங்கி வரும் கடை உரிமையாளர் இதுவரை 500 குறள் புத்தகங்களை வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அருவிகளில் நீராடவும் பரிசல் சவாரி மற்றும் ஆற்றங்கரை ஓரத்தில் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை காவிரியில் வினாடிக்கு 98,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து 1,35,000 கனஅடியாக உள்ளது. இதனிடையே மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 36,242 கனஅடியிலிருந்து 1,01,227 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு 50,500 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தருமபுரி மாவட்டம் அரூரில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் இன்று நடைபெற்றது. இந்த முகாமில் குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, மகளிர் உரிமை தொகை, சாதி சான்றிதழ் உள்ளிட்டவை தொடர்பான கோரிக்கைகளுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 105 அடி உயரம் கொண்ட பவானி சாகர் அணை நடப்பாண்டில் 2வது முறையாக நிரம்பியுள்ளது. கடந்த ஜூலை 27ஆம் தேதி அணையின் நீர்மட்டம் 100 அடியை எட்டியதால் உபரி நீர் திறக்கப்பட்டது. அணையின் நீர்மட்டம் இன்று 32வது முறையாக 100 அடியை கடந்து 102 அடியை எட்டியுள்ளது. அணைக்கு வினாடிக்கு 5,300 கனஅடியாக நீர்வரத்து உள்ள நிலையில் பாதுகாப்பு கருதி அந்த நீர் அப்படியே 4 மதகுகள் வழியாக பவானி ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. பாசனத்துக்காக வினாடிக்கு 2,100 கனஅடி என மொத்தம் 7,400 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 371 புள்ளிகள் உயர்ந்து 81,644 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 104 புள்ளிகள் அதிகரித்து 24,981 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 73,880 ரூபாயாகவும் ஒரு கிராம் 9,235 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 126 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியா கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி அறிவிக்கப்பட்டுள்ளார். மசோதாக்கள் மீது முடிவெடுக்க உச்சநீதிமன்றம் காலக்கெடு நிர்ணயித்த தீர்ப்பை மாற்ற முடியாது என உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் 4வது நாளாக அதிகனமழை நீடிக்கும் நிலையில் மும்பை மாநகரமே வெள்ளக்காடாக மாறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.